எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 121:8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய பாதுகாப்பை பற்றிய ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமாகும். உன் போக்கையும் உன் வரத்தையும் என்று சொல்லப்படுவது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்களையும் குறிக்கிறது. நாம் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் வேலை, ஊழியம், கல்வி, பயணம், குடும்ப வாழ்க்கை என நம்முடைய ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் கவனித்து காக்கிறார் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் மனிதர்களின் பாதுகாப்பு வரம்புடையது. பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் நம்மை கவனிக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்முடன் அவர்கள் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் மட்டும் நம்மை ஒருபோதும் விட்டு விலகாத காவலராக இருக்கிறார். நாம் காணாத ஆபத்துக்களில் இருந்தும் எதிர்பாராத தீமைகளில் இருந்தும் அவர் தமது கரத்தினால் காத்து நடத்துகிறார். மேலும் இது முதற்கொண்டு என்றைக்கும் என்ற வார்த்தைகள் மிகவும் ஆறுதலானவை. தேவனுடைய பாதுகாப்பு இன்று மட்டும் அல்ல, நாளையும் எதிர்காலத்திலும் நமது வாழ்நாள் முழுவதும் நித்தியத்திற்கும் தொடர்கிறது. அவருடைய அன்பும் பராமரிப்பும் ஒருபோதும் குறைவது இல்லை. எனவே நாம் பயத்தோடும் கவலையோடும் வாழாமல் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு பயணத்தையும், திட்டத்தையும், வாழ்க்கை பாதையையும் அவருடைய கரங்களில் ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாப்பாக வழி நடத்துவார். கர்த்தாவே, என் போக்கையும் என் வரத்தையும் நீர் காத்தருளும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் உமது பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் அனுபவிக்க கிருபை தாரும் என்று அவர் பாதம் பணிவோம். அவரே தமது வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் போக்கையும் வரத்தையும் காத்து உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் தமது சமாதானத்தாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.